மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில இருக்கிற பொண்ணு செம சாதுவான பொண்ணு தாங்க. அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய ஆசை ஒண்ணு இருக்கும். தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் ஒரு சைக்கோ கில்லரா கூட மாற ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல இருக்கும் அந்த பொண்ணு. அப்படி அந்த பொண்ணோட ஆசை தான் என்ன, அவ ஆசைக்காக அவ சைக்கோ கில்லரா மாதிரி யார் யாரெல்லாம் போட்டு தள்ளினா கடைசியில அவ ஆசை நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தான் நம்ம இந்த கதையில பார்க்க போறோம். சோ ஓகே கைஸ், இதே மாதிரி நிறைய கதை கேட்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்ப அப்படியே இன்னைக்கு அக்டோபர் 30 அப்படிங்கிற மாதிரி டேட்டா காமிச்சிட்டு ஒரு பெரிய பில்டிங்ல இருக்கிற செக்யூரிட்டி ரூம் தான் நம்மளுக்கு காட்டுவாங்க. அங்க இருக்க கார்டு நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருப்பானா, அப்போ பின்னாடில இருந்து யாரோ வந்து அவன் கழுத்துல அந்த துணிக்கெல்லாம் மாட்ட டேக் அப்படியே போட்டு நெரிக்க ஆரம்பிப்பாங்க. பாவம் அதுக்கடுத்து அந்த கார்டும் எப்படியாண்டு அந்த டேக கழட்டிடலாம்னு சொல்லி கத்திய வச்செல்லாம் கட் பண்ணலாம்னு சொல்லி நினைப்பான். ஆனா அவன் ட்ரை பண்ண பாவம் அதுவே அவனுக்கு வினையாதான் போய் முடியும். ஏன்னா அவன் வழியில டேக் கட் பண்றேங்கிற பேர்ல அவன் கழுத்தை லைட்டா கட் பண்ணிடுவான். அப்புறம் என்ன ரத்தம் நிறைய போய் அதே இடத்துல துடிச்சு இறந்துருவான். அப்படியே இப்ப இங்க சீன் கட் பண்ணி பல நாட்களுக்கு முன்னாடி தான் காட்டுவாங்க. இப்போ சேனன் ஒரு பொண்ணு கால் சென்டர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட மெயின் லீடுனே வச்சுக்கலாம். கால் சென்டர் ஒர்க்னாவே எப்படி இருக்கும்னு தெரியும்ல. பாவம் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். அவங்க கால் பண்றப்ப சில பேர் மீட்டிங்ல இருப்பாங்க. அதனாலயே பாவம் நம்ம சேனை பிடிச்சு நல்லா திட்டி வேற விடுவாங்க. ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம அந்த சேன் பொண்ணு அது வாட்டுக்கு சாதுவோட வேலையை பார்த்துட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு பார்க்கவே இவ்வளவு பொறுமையான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து அங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு பெரிய மால்ல சேல்ஸ் கேர்லா வேற ஒர்க் பண்ணுவா. இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பொண்ணு ராப்பகலா நல்லா கஷ்டப்பட்டு தான் உழைக்குது. அதே மாதிரி பார்க்கவும் ரொம்ப சாதுவா தான் இருக்கு. அடுத்து இப்ப எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு ஹோட்டலுக்கு தான் ஸ்ட்ரைட்டா போகும். அங்க போய் எனக்கு 4 ஹவர்ஸ்க்கு மட்டும் ரூம் வேணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் புக் பண்ணிக்கும். நம்மளுக்கே பார்க்க டவுட்டா தான் இருக்கும், என்ன வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்ணுது இந்த பொண்ணு அப்படின்ட்டு. அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு பையன் அந்த ரூம்குள்ள வருவான். என்னன்னா இந்த சேன் பொண்ணோட லவ்வர் தான் போல இவன். இப்ப அவன் உள்ள வந்து அவன் டே டு டே லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம சேனுக்கிட்ட அப்படியே சொல்லிட்டு அதுக்கடுத்து 2 பேரும் ஸ்ட்ரைட்டா ரொமான்ஸ்க்கு போயிருவாங்க. அதுக்கடுத்து இப்ப மிட் நைட்ல சேனோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வரும். அவன் அப்படியே அந்த போன் எடுத்துட்டு ஓரமா போய் ஹனி சொல்லு ஹனி, இந்த நான் மீட்டிங்ல தான் இருக்கேன், கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா நம்ம சேனோ இந்த பையனும் அஃபேர்ல இருக்காங்க. இந்த பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அது நம்ம சேனுக்கும் நல்லாவே தெரியும். ஆனா என்ன அப்படி இருந்தும் இப்படி ஒரு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஆயிரும். நம்ம சேன் எந்திரிச்சு பாப்பாங்களா, அவங்களோட பாய் ஃப்ரெண்டு ஒண்ணுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருப்பான் போல. இந்த சேன் பொண்ணும் கீழே போய் ரிசப்ஷன்ல தான் கேட்கும், என் பாய் ஃப்ரெண்ட் இருந்தானே எங்க போனா அப்படிங்கிற மாதிரி. அவர் மிட் நைட்லயே கிளம்பி போயிட்டாரே மேடம், உங்ககிட்ட சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி அந்த ரிசப்ஷன் பொண்ணு கேட்குமா. பாவம் அந்த சேனோட மூஞ்சே கொஞ்சம் சுருங்கி போயிடும். ஆனால் என்ன எல்லாமே சேன் மேல தானே தப்பு. இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தா இப்படிதான் நடக்கும். அப்படியே இதே சோகத்தோடயே சேன் இன்னைக்கு வேலை கிளம்புவாங்களா. அங்க போனேனையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்ப 4-5 நாள்ல ஒரு லாங் லீவ் வருதுல, நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது வெளியே போலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்களா. ஆனாலும் அந்த சேன் பொண்ணா இல்ல நீங்களே போயிட்டு வாங்க, உங்களுக்கே தெரியும்ல எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு, அதுக்கு நான் நிறைய காசு சேர்த்தா மட்டும்தான் என்னால அதை அச்சீவ் பண்ண முடியும், சோ நீங்க போங்க நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுமா. இதை கேட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்க வட்டம், உன்னோட ஆசையெல்லாம் கேட்க ரொம்ப பேராசை மாதிரி உனக்கு தெரியல, நம்ம தகுதிக்குலாம் அது கரெக்டா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த சேன் பொண்ணா என்ன பண்ண சின்ன வயசுல இருந்து அது ஒரு எனக்கு ஒரு அப்சஷன் மாதிரி, அதை அடையாம நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவா. இதெல்லாம் கேட்கறப்ப நம்மளுக்கே அப்படி என்னதாம உன்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு டவுட்டா இருக்கும். அடுத்து இப்ப அப்படியே பிரசன்ட்ல அக்டோபர் 30 அன்னைக்கு தான் காட்டுவாங்க. இப்ப அந்த செக்யூரிட்டியை கொண்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு வீடை தான் காட்டுவாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு ஒரு வேலைக்காரி இருப்பாங்களா. அந்த பொண்ணு அப்படியே அவ ஃப்ரெண்டு கிட்ட வீடியோ கால் பேசிக்கிட்டு இருப்பா. என்னன்னே தெரியலடி, எப்ப பார்த்தாலும் என் ஹஸ்பண்ட் பாஸ் கூட மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியே போய் ஸ்டே பண்ணிடுறான், எனக்கு என்னமோ அவன் மேல சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. அப்ப வெளியே யாரோ டக்குன்னு காலிங் பெல் அடிப்பாங்களா. சோ அந்த வேலைக்கார பொண்ணு போய் யாருன்னு சொல்லி கதவை தான் திறப்பா. நச்சுன்னு வந்து ஒரு கத்தி அப்படியே அவ வயித்துல இறங்கும். அந்த வேலைக்கார பொண்ணு வழியில துடிப்பா, வெளியே ஏதோ சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பொண்ணு வந்து இப்ப வெளியே பார்த்தா அங்க ஒருத்தி சுத்தியலோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா இந்த பொண்ணை போட்டு தள்ளுறதுக்கு. அந்த சுத்தியலோட நிக்கிறது வேற யாருமே இல்ல, இந்த கதையோட மெயின் லீடு சேன் தான். அப்புறம் என்ன இந்த சேனை பார்த்துட்டு அந்த பொண்ணு பயந்துட்டு ஒவ்வொரு ரூமா போய் ஓடி ஒளியும். நம்ம சேனும் அப்படியே பொறுமையா எங்க இருக்கா போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி தேடுவா. ஆனா அந்த பொண்ணு உஷாரா ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு நம்ம சேன் வந்தனையும் வீடு துடைக்கிற மாப வச்சே மூஞ்சிலே ஒரு பெரிய கோடா போட்டுரும். பாவம் இப்ப நம்ம சேன் அப்படியே வழியில துடிச்சு கீழே விழுந்துருவாளா. சரி நம்ம எஸ் ஆயிரலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு எஸ்கேப் ஆக பாக்கும். எனக்கு என்னன்னாலும் பரவாயில்லடி, ஒன்னும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சேன் எந்திரிச்சு அந்த பொண்ணோட காலை பிடிச்சு இழுத்து கீழே தள்ளி எப்பயும் போலதான் அந்த டேக வச்சு அவ கையும் காலையும் கட்டி மூஞ்சில அப்படியே ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு அங்கே அந்த பொண்ணோட சொல்லியை முடிச்சு விட்டுருவா. இதை பாக்குறப்ப நமக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கும், ஒருவேளை இந்த பொண்ணுதான் நம்ம சேன் அஃபேர்ல இருக்கிற பையனோட ஒய்ஃபா இருக்குமோ, தான் பாய் ஃப்ரெண்டு கூட தான் இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்க கூடாதுன்னு தான் இந்த பொண்ணை போட்டு தள்ளுறாளோ அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு பார்க்க டவுட்டா இருக்கும். அப்படியே இங்க சீன் கட் பண்ணி பல வருஷங்களுக்கு முன்னாடி தான் காட்டுவாங்க. இந்த சேனு குட்டி பொண்ணா இருக்கிறப்ப ஒரு பெரிய ஹவுசிங் போர்ட்ல தான் இந்த சேன் வளர்ந்துருப்பா. அதுல வந்து நிறைய குட்டி குட்டி வீடா இருக்குமா. ஆனா அதுல சில பார்ட்ட கார்பரேட் கம்பெனி வந்து இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம், இந்த இடத்த நீங்க எவாக்குவேட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அவங்க வேற பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ அங்க தங்கிக்கிட்டு இருந்த மக்களுக்கு நிறைய குடைச்சல் கொடுப்பாங்க.
இருப்பாங்களா. அப்போ அந்த சேனோட தாத்தா வந்து நம்ம பேசாம இந்த இடத்த விட்டு காலியே பண்ணிட்டு போயிடலாம், நம்மள மாதிரி ஆட்கள்லாம் சந்தோஷமா வாழக்கூட முடியாது போல, இந்த நாடு பணம் இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரி பணம் இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி சட்டத்தை தான் உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாரா. அப்போ சின்ன பொண்ணா இருந்த நம்ம சேன், சரி தாத்தா நம்ம இங்க இருந்து கிளம்பணும்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு வீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி விளையாட்டுத்தனமா கேட்டிருப்பா. அப்ப அவங்க தாத்தா, எனக்கு ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல கடலு கிட்ட வீடு இருக்கிற மாதிரி இருக்கணும், என்னோட ஜன்னலை திறந்து பார்த்தா அங்க அப்படி கடல் தெரியணும், அப்படி ஒரு வீட்டுல நம்ம வாழணும், அப்பதான் நம்ம வாழ்க்கையே முழுமையடையும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சும்மா கேஷுவலா சொல்லியிருப்பாரா. ஆனா இது வந்து சின்ன பொண்ணா இருந்து அந்த சேன் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். அடுத்து அப்படியே இப்ப திரும்பி பிரசன்ட்ல தான் காட்டுவாங்க. அந்த வேலைக்கார பொண்ணையும் அந்த வீட்டு ஓனர் பொண்ணையும் இவ கொண்டுட்டாளா. அடுத்து இப்போ இன்னொரு ஒரு பையனை காட்டுவாங்க. அவன் அப்படியே லிஃப்ட்ல இருந்து இறங்கி இந்த வீட்டுக்குள்ள வர ட்ரை பண்ணுவான். ஆனா இவனை பார்க்க நம்ம சேனோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்காது. இதை பாக்குறப்ப நம்மளுக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். அப்ப அவ யார் வீட்டுக்குள்ள வந்து யாரை போட்டு தள்ளியிருக்கா அப்படிங்கிற மாதிரி. இப்ப அந்த ஹஸ்பண்ட் உள்ள வந்தனையும் வேலைக்கார பொண்ணும் தன்னோட ஒய்ஃபும் கீழே அப்படி செத்து கிடக்கிறத பார்த்துட்டு ஒரு செகண்ட்ல ஃபர்ஸ்ட் ஷாக் ஆயிடுவான். ஆனா இந்த கேப் யூஸ் பண்ணிக்கிட்ட அந்த சேனு இப்ப அப்படியே ஒரு பெரிய ஸ்டிக் எடுத்து வந்து அந்த ஹஸ்பண்ட் மண்டையிலே 4 போடு போடுவா. அவன் அப்படியே லைட்டா மயங்கி விழுகிற மாதிரி தான் போவான். ஆனா ஏற்கனவே தன்னோட பொண்டாட்டியை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற கடுப்புல இருக்கானா. சோ எப்படியும் எனர்ஜி ஏத்திக்கிட்டு நம்ம சேன் அப்படியே கீழே தள்ளி இவன் கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம சேன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. டக்குன்னு அவங்க கையில ஒரு அயன் பாக்ஸ் கிடைக்குமா. அப்புறம் என்ன எடுத்து போட அந்த ஹஸ்பண்ட் மூஞ்சிலே அப்படிங்கிற மாதிரி சக்கு 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 சக்குன்ட்டு அந்த அயன் பாக்ஸை வச்சு அவன் மூஞ்சிலே நல்லா குத்துவாங்க. அப்புறம் என்ன அந்த பையன் அப்படியே நில குழஞ்சு தடுமாறி பொத்துன்னு கீழே விழுந்துருவான். கீழே விழுந்த ஃபோர்ஸ்ல அவன் மண்டையில நல்லா அடிபட்டுருமா. அப்புறம் என்ன அவனும் அதே இடத்துல துடி துடிச்சு இறந்து போயிருவான். ஆனா இதெல்லாம் பார்த்து அந்த சேன் லைட்டா கூட நில குழஞ்சு போக மாட்டா. அவ அப்படியே கேஷுவலா சிங்குக்கு போய் அவ கையெல்லாம் அப்படியே கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பா. நம்மளுக்கே பாக்க ஏமா ஸ்டார்டிங்ல ரொம்ப அப்பாவி மாதிரி இருந்த, உன்ன போன்ல எவன் எவ்வளவு கிளி கிளின்னு கிழிச்சாலும் அவ்வளவு அமைதியா இருந்தியே, இப்ப என்னமா இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். இப்ப அடுத்து அந்த சேங் அப்படியே அந்த கிச்சன்ல இருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு அந்த ஜன்னல் வழியா அப்படியே மேல எட்டி பாப்பாளா. அதுக்கடுத்து என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த கத்தி எடுத்துட்டு வேமா அந்த இடத்த விட்டு கிளம்புவா. அப்படி இங்க சீன் கட் ஆகி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் காட்டுவாங்க. அப்ப இந்த சேனோட அம்மா ஏதோ உடம்பு சரியில்லாதனால இறந்து போயிருப்பாங்களா. அப்ப அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு அவளுக்கு எவ்வளவு வருத்தம் இருந்துச்சோ அதை விட டபுள் மடங்கா, சே என்னம்மா நான் உனக்கு ஒரு வீடு வாங்கி தரேன்னு சொல்லி ஆசைப்பட்டேன், அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்படி இறந்து போயிட்டியே அப்படின்ட்டு அப்பயுமே அவளுக்கு அந்த எண்ணம் பூரா ஒரு வீடு மேலேயே தான் இருக்கும். சோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாக்குறப்ப ஒருவேளை இவளுக்கு பிடிச்ச வீட்டுலதான் இப்போ ஒரு பொண்ணும் ஹஸ்பண்டும் இருந்திருப்பாங்க போல, அதனாலதான் அவ கொலை பண்ணிட்டா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கப்பே அதுதான் இல்ல அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஒரு சீன் காட்டுவாங்க. இப்ப இவங்க அம்மா இறந்து ஒரு 2-3 வாரத்திலேயே இப்ப இவ எந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாரையும் கொலை பண்ணிக்கிட்டு இருக்காளோ அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு தான் போவா. அங்க ஒரு புரோக்கர் வர சொல்லியிருப்பான் போல. அந்த அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்க வீடு இருக்கும். இவ இப்ப கரெக்டா எந்த வீட பார்க்க போயிருப்பானா, இவ இப்ப ஒரு வீட்டுக்குள்ள இருந்து பிரசன்டா ஒரு 3 பேரை கொண்டிருக்காள அந்த வீட்டுக்கு அப்படி எதிர் வீட்டை தான் பார்க்க போயிருப்பா. இப்ப அப்படியே லிப்ட்ல போறப்ப இப்ப ஒரு வேலைக்காரையும் ஒரு சின்ன பொண்ணையும் கொண்டால அவங்க 2 பேர்த்தையும் தான் காட்டுவாங்க. அப்ப லிப்ட்ல போய்கிட்டு இருக்கப்பயே அந்த சின்ன பொண்ணு என்ன பேசிட்டு போய்கிட்டு இருந்திருக்கும்னா, என் ஹஸ்பண்ட் எப்ப பார்த்தாலும் வேலைய விஷயமா வெளியே போயிருவான், மேக்ஸிமம் நானும் வேலைக்காரி மட்டும் தான் வீட்டுல இருப்போம், சில நேரம் அவளும் இருக்க மாட்டா, நான் மட்டும் தான் நைட்ல தனியா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி போன்ல பேசிட்டு போயிட்டு இருந்திருக்கும். இதெல்லாம் அப்படியே கேஷுவலா அந்த சேன் பொண்ணு லிப்ட்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்கும். இவ தனியா இருப்பான்னு தெரிஞ்சுதான் இந்த வீட்டுக்குள்ள இப்ப வந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளி இருக்கா. ஆனா அவ போட்டு தள்ளுற ரீசன் தான் என்னன்னு நமக்கு இப்ப வரைக்கும் தெரியல. அடுத்து அப்படியே அன்னைக்கு இவ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த அபார்ட்மெண்ட் இருக்க ஒரு வீட போய் பாப்பா. இவளுக்கு அந்த வீடும் பிடிச்சு போயிரும். ஆனா என்ன விலை தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும், இருந்தாலும் அந்த வீடை எப்படியான்னு வாங்கிடணும்னு இவளுக்கு ஒரு ஆசை. ஏன்னா இவ சின்ன வயசுல ஆசைப்பட்ட மாதிரியே இந்த வீட்டுல இருந்து அப்படியே விண்டோ வழியா பார்த்தா தூரத்துல இருக்க கடல் நல்லாவே தெரியும், அதனால பர்டிகுலரா இந்த வீடு தான் வேணும்னு சொல்லி அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. சரிமா உனக்கு தான் இந்த வீடு தானே பிடிச்சிருக்கு, அப்புறம் பக்கத்து வீட்டுல இருந்தவங்க கொன்ன அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அந்த படம் பாக்குறப்ப டவுட்டா இருந்துச்சு. அடுத்து இப்ப அப்படியே பிரசன்ட்ல தான் காட்டுவாங்க. அதே அக்டோபர் 30 இப்ப அந்த வீட்டு கிச்சன்ல இருந்து கத்தி எடுத்துட்டு வேகமா எங்கேயோ போற மாதிரி நம்மள காமிச்சிருப்பாங்கல்ல. அடுத்து எங்க போலாம்னு சொல்லி பிளான் போட்டிருப்பானா, மேல ஏதோ நிறைய சத்தம் கேட்கும். என்னன்னா இந்த வீட்டுக்கு அப்படியே மேல இருக்க வீட்டுல 2-3 பொண்ணுங்க 2-3 பசங்க இருப்பாங்க போல, அவங்க நல்லா பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அடுத்து அங்கதான் போலான்னு சொல்லி பிளான் போட்டிருக்கா. கரெக்டா இப்போ மேல இருக்க வீட்டுக்கு போய் கதவை தட்டலான்னு போவாளா. அப்ப அந்த இடத்துக்கு இன்னொரு பையன் வருவான். அவன் வந்து சேனை பார்த்தனையும் சேன் அப்படியே அந்த இடத்துல இருந்து நைஸா நழுவி படிக்கட்டு இருக்க இடத்துக்கு போயிருவா. அந்த பையன் பார்த்துட்டு பெருசாலாம் டவுட் பட மாட்டான். அவன் அப்படியே இப்ப நம்ம சேன் எந்த வீட்டு வாசல் முன்னாடி நின்னாங்களோ அந்த வீட்டுக்குள்ளதான் போவான். ஏன்னா இவனும் அந்த கேங்ல ஒரு ஆள் போல. அவன் உள்ள போய் அங்க மித்த இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம், மச்சான் எனக்கு ஒரு செம்ம ட்ரக்ஸ் கிடைச்சிருக்கடா, எனக்கு நம்ம ட்ரை பண்ணி ஆகணும், முத போய் உள்ள இருக்க பீர் பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்ட்டு மித்தவங்க அவன் உள்ள அனுப்பிச்சு விடுவானா. கரெக்டா அந்நேரம் யாரோ கதை தட்டுவாங்க. எவன்டா இந்நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு இப்ப அந்த பையன் கதவை திறப்பான். திறந்த உடனேயும் அந்த சேன் அந்த கத்தி எடுத்து வயிற்றுக்குள்ள ஒரே சொருகு. அப்புறம் என்ன பாவம் அந்த பையனோட குடலே வெளியே வந்து விழுந்துரும். அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த பீர் பாட்டில் எடுக்க போன பையன் வந்திருப்பானா. அவன் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கத்தலான்னு போவான். ஆனா இந்த சேனா டக்குன்னு அங்க இருந்து ஒரு ஒயின் கிளாஸ் எடுத்து அவன் கழுத்திலே சொருகிடுவா. இப்ப இங்க இருந்து 2 பேரை போட்டு தள்ளிட்டாளா. அடுத்து இன்னொரு பொண்ணு அவ ரொம்ப மப்பாய் போய் வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாம பாத்ரூம்ல உட்காந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பா. ஆனா அவளையும் அந்த சேன் விட்டு வைக்க மாட்டா. போய் முதுகுலே நச்சு நச்சு நச்சுன்னு கத்தி இறக்கி விட்டு வந்துருவா. இவ பண்ற கொலையெல்லாம் வாயால சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமா ரொம்ப அருவருப்பாவும் இருக்கும். ஆனா அவளா
அசராம அப்படி தெனாவட்டா நிப்பா. இப்ப எப்பயும் போலதான் இங்க அப்படியே சீன் கட் ஆகி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காட்டுவாங்க. இப்ப எப்படியான அந்த வீடை வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹோப்பா அந்த சேன் இருக்காளா, சரி நம்ம எப்படி நிறைய காசு சேர்த்து வச்சுட்டோம், நம்ம சேவிங்ஸை வச்சு வாங்கிடலாம் அப்படிதான் பிளான் போட்டிருப்பா. ஆனா அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆயிரும்னா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப இருமலா இருக்கும். சரி என்னன்னு போய் டாக்டர்கிட்ட காட்டலாம் அப்படின்னு போய் அங்க போய் செக் பண்ணி பார்த்தா இவங்க அப்பாவுக்கு ஆஸ்துமா லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம த்ரோட்ல நிறைய இன்ஃபெக்ஷன் வேற இருக்குமா, உடனே நம்ம சர்ஜரி பண்ணியாகணும், இல்லைன்னா அவங்க அப்பா பொழைக்கிறதே கஷ்டம், சர்ஜரி பண்றதுக்கு எப்படி எக்கச்சக்கமா செலவாகும், சோ நீங்க சீக்கிரம் ப்ரொசீஜர் எல்லாம் பார்த்து ரெடி பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிடுவானா. இதை கேட்டோன்னு நம்ம சாங்குக்கு ஐயோ போச்சு, இப்பதான் அந்த வீடு வாங்குறதுக்கு முக்காவாசி காசை நான் சேர்த்து வச்சேன், இப்பன்னு பார்த்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இவ ஒரு பக்கம் தனி வருத்தத்துல இருப்பா. சரி வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல, பேசாம நம்மளோட அந்த அஃபேர் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவங்க கிட்ட போய் கேட்போம் அப்படின்ட்டு அவன் கூட ரொமான்டிக்கா அப்படி பேசிக்கிட்டு எங்க அப்பாவோட ஆபரேஷன் செலவுக்கு மட்டும் கொஞ்சம் காசு கொடுக்குறியா, ரொம்ப அர்ஜென்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. ஆனா அதுக்கு அந்த பாய் ஃப்ரெண்டா, நீ கேட்கறதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா நான் இவ்வளவு பெரிய அமௌண்ட் எடுத்தேன்னா என் பொண்டாட்டிக்கு தெரிய வந்துரும், அப்புறம் அவ ஏன் எதுக்குன்ட்டு பல கேள்வி கேட்பா. அது மட்டும் இல்லாம உன்கிட்டதான் சேவிங்ஸ்ல நிறைய பணம் இருக்கே, அதை உங்க அப்பா சர்ஜரிக்கு யூஸ் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்லுவான். ஆனா அதுக்கு அந்த சாங்கா சேச்சே அதை மட்டும் என்னாலும் நான் எடுக்கவே மாட்டேன், ஏன்னா அதை வச்சுதான் என்னோட ட்ரீம் ஹவுஸை நான் வாங்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு சேர்த்தது, அதை நான் வேற எதுக்காக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவா. ஏமா உங்க அப்பா உயிரோட உனக்கு அந்த வீடு ரொம்ப பெருசா போயிருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து என்ன, இந்த அஃபேர் பாய் ஃப்ரெண்ட் தான் கை விட்டுட்டான், சரி பேசாம நம்ம ஒர்க் பண்ற கம்பெனில போய் ஏதாவது லோன் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் போய் ட்ரை பண்ணி பாப்பா. ஆனா அங்கேயும் என்ன ஆயிரும்னா இவளுக்கு கொஞ்சம் பணம் தான் சாங்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த கொஞ்சம் பணத்தை வச்சு இவளால அவங்க அப்பாவோட ஃபுல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணவே முடியாது. சோ அப்ப ஆப்வியஸா அவ சேவிங்ஸ்ல இருந்து தான் எடுக்கிற மாதிரி கடைசியா வந்து நிக்கும். இப்ப பாவம் இந்த சேன் எல்லா இடமும் அவளுக்கு அப்படி டெட் எண்டா இருக்கிற மாதிரி இருக்குமா. ஆனா ஆக்சுவலி இவளை பாவம்னே சொல்லவே கூடாது, ஏன்னா அன்னைக்கு நைட்டே ஒரு பெரிய சம்பவத்தை செஞ்சிருவா. ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போனவ அவங்க அப்பா ரொம்ப இருமிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னு போய் பார்த்தா அவருக்கு அந்த ஆக்சிஜன் மாஸ்க் வைக்கணும் போல, வேகமா போய் அந்த மாஸ்க் எல்லாம் எடுத்துருவா அவங்க அப்பாக்கு போய் வைக்கலான்ட்டு. அதுக்கடுத்து பயவுள்ள பக்கி என்ன நினைச்சுன்னு தெரியல, அப்படியே அந்த மாஸ்க வைக்காம அவ கையிலே இருக்கமா வச்சுக்குவா. அவங்க அப்பா அப்படியே ரொம்ப இருமிக்கிட்டே அவர் பொண்ணு அப்படியே கூப்பிட பாப்பாரு. ஆனா அவளா அப்படியே அவன் மனசை ஃபுல்லா கல்லாக்கிக்கிட்டு அவங்க அப்பா பக்கம் திரும்பவே மாட்டா. இதுல அவங்க அப்பாவும் கண்டுபிடிச்சிருவாரு, சரி பொண்ணு நம்மள போட்டு தள்ள முடிவு பண்ணிட்டா அப்படின்ட்டு. அப்புறம் என்ன, அதே இடத்துல அவங்க அப்பா இறந்துருவாரு. சோ இவ ஆசைப்பட்ட மாதிரி வீடு வாங்கணுங்கிறக்காக இவ பண்ண ஃபர்ஸ்ட் கொலை அந்த செக்யூரிட்டி கிடையாது, இவங்க அப்பா தான். அதே மாதிரி இவளோட அப்சஷன் நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அந்த வீடு தான். ஆனாலும் அதெல்லாம் சரி, நீ ஆசைப்பட்ட வீடு வாங்குறதுக்கு எதுக்கு அந்த வீட்டை சுத்தி இருக்கிறவங்களா நீ போட்டு தள்ளுற, இந்த இடத்துல தான் லாஜிக் ஏதோ இடிக்குதே அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரொம்ப டவுட்டா இருக்கும். அடுத்து அப்படியே இவங்க அப்பா இறந்து ஒரு வாரத்திலேயே அவரோட இன்சூரன்ஸ் பணம்லாம் கொஞ்சம் வருமா. சோ இவளோட சேவிங்ஸ் அவங்க அப்பாவோட இன்சூரன்ஸ் பணம் இதெல்லாம் வச்சு பார்க்க கிட்டத்தட்ட அந்த வீடை வாங்குறதுக்கான ஃபுல் அமௌண்ட் ரெடி பண்ணிடுவா. அப்புறம் என்ன, நம்ம சேனுக்கு ஒரே சந்தோஷம் தான், அவங்க அப்பா இறந்துட்டாரு, சாரி அவங்க அப்பாவை கொன்னுட்டோம் அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் கூட அவளுக்கு இருக்காது. அவளுக்கு அந்த வீடை வாங்க போறோம் அப்படிங்கறதுல மட்டும் தான் ஃபுல் எண்ணமும் இருக்கும். அடுத்து அப்படியே இப்ப இருக்க வீட்டுக்கு வந்து அவளுக்கு ஒரு தம்பி வேற இருப்பானா, அவங்க கிட்ட அப்படியே இன்னையோட நம்ம இந்த வீட்டுக்கு அப்படியே குட் பை சொல்லிட வேண்டியதா, நான் ஆசைப்பட்ட வீட்டுல இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் போய் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. அப்ப அவன் தம்பி இந்த வீட்டுல இருக்க எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பானா, அதுல ஒரு பெரிய சுத்தியில சேர்த்து பேக் பண்ணிக்கிட்டு இருப்பான். அத அப்படியே நம்ம சேன் ஒரு மாதிரி வியர்டா பாப்பா. ஆக்சுவலி அந்த சுத்தியில வச்சுதான் இப்ப இங்க பல சம்பவங்களை அவ பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்து இப்ப அப்படியே பிரசன்ட் அந்த அக்டோபர் 30 தான் காட்டுவாங்க. இப்போ அந்த மேல் வீட்டுக்கு வந்து அங்க இருந்த 3 பசங்களை கொண்டுட்டாளா. ஆனா அவங்க ஏற்கனவே பார்ட்டி தானே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப மியூசிக்கா லவுடா வச்சிருந்திருப்பாங்க. சோ இதனால டிஸ்டர்ப் ஆன யாரோ ஒருத்தவங்க வந்து இங்க வந்து ரொம்ப சவுண்டா வச்சு பாட்டு கேக்குறாங்க, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்ட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப அதை செக் பண்றதுக்காக 2 போலீஸ் அந்த பசங்க இருந்த வீட்டு கதவை வந்து தட்டுவாங்க. ஆனா உள்ளத எந்த பசங்களும் இல்லையே, நம்ம சேன் மட்டும் தானே இருக்காங்க. அவ கூட அப்படியே கதவை திறக்காம எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு தான் நினைப்பா. ஆனா அந்த போலீஸா உள்ள நீங்க இருக்கீங்கன்னு தெரியும், கதவை திறக்கிறீங்களா உடைச்சிட்டு வரவா அப்படின்ட்டு அவங்க வெளியே கத்திக்கிட்டு இருப்பாங்க. சான் பாப்பா ஐயோ இவங்க மட்டும் கதை உடைச்சிட்டு வந்தாங்க, இங்க நடந்தது எல்லாமே அப்பட்டமா தெரிஞ்சிருமே, இதுல பாவம் ஒருத்தன் குடல் வேற கீழே விழுந்து கிடக்கும், அதனால அப்படியே நைஸா கொஞ்சம் மட்டும் கதவை திறந்து ஏதான்னு சொல்லி சமாளிச்சிருவோம் அப்படின்ட்டு அந்த சான் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்படியே இப்ப இங்க சீன் கட்டாகி திரும்பி ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் காட்டுவாங்க. இப்ப அந்த சான் ஃபுல் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டால, அதே சந்தோஷத்தோடயே இப்ப அப்படியே அந்த வீட்டு ஓனரை போய் பார்த்து பணம் கொடுத்துட்டு ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கை முடிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அங்க போவா. ஆனா அங்க போனவளுக்கு பெரிய இடியா தூக்கி போட்டுருவாங்க. அந்த ஹவுஸ் ஓனர்ஸா போனோனையும் இல்லம்மா இப்ப நாங்க இந்த ரேட்டுக்கு வீடை விக்கிறதா இல்ல, ஏன்னா மார்க்கெட் பிரைஸ் ரொம்ப அதிகமாக போகுது, சோ அதனால நாங்க ஏதோ டபுள் மடங்கு ரேட்ல தான் இனிமேல் விற்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இதை ரெடி பண்றக்கே அவ சேவிங்ஸ் அவங்க அப்பாவை போட்டு தள்ளி அந்த இன்சூரன்ஸ் பணம் இதெல்லாம் வச்சுதான் இந்த காசை அவ ரெடி பண்ணிருக்கா. இதுல இன்னதுக்கு டபுள் மடங்குனா இவளால கண்டிப்பா கொடுக்கவே முடியாதுல. உடனே இவ லாஜிக்கலா நான் தான் அட்வான்ஸ் கொடுத்துட்டேனே, இந்த வீடு நீங்க எனக்கு தான் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல இருக்கணும் கூட பார்க்காம கத்திக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்தா அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் இதெல்லாம் சுத்தமா சரிப்பட்டு வராது, நீ கொடுத்த அட்வான்ஸ் வேணா நாங்க
டபுள் மடங்கா கொடுக்குறோம், இப்ப அந்த இடத்த விட்டு போ அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க. அப்புறம் என்ன, ஏற்கனவே லைட்டா சைக்கோவா இருந்த இந்த சேனு இப்ப ஃபுல்லா சைக்கோ ஆயிருவா. போச்சு, நாசப்பட்ட வீடு போச்சு, அப்ப இனிமேல் எனக்கு கிடைக்காதா, என்ன பண்றது, ஐயோ இப்படி நடக்க கூடாதே அப்படியே புலம்பிக்கிட்டே ரோடு பூரா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பா. அடுத்து அப்படியே 2 நாள் ஓடிரும். இப்ப கரெக்டா அக்டோபர் 30 அன்னைக்கு காலையில தான் காட்டுவாங்க. அப்ப அவங்க தம்பி கூட வந்து சொல்லுவா, அக்கா வீடுக்கா, இந்த வீடு போச்சுன்னா என்ன, நம்ம வேற வீடு வாங்கிக்கலாம், இதுக்காக நீ பித்து பிடிச்ச மாதிரி இருக்காது, நம்ம திங்ஸ் எல்லாம் நம்ம அன்பேக் பண்ணி வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுவானா. அப்பதான் அதுல இருக்க சுத்தியல் இவளுக்கு ஞாபகம் வரும். அப்புறம் என்ன, கொஞ்சம் கூட யோசிச்சிருக்கவே மாட்டா, உடனே ஒரு பிளான போட்டிருப்பா. அந்த அபார்ட்மெண்ட் குள்ள போய் ஒவ்வொரு ஆளா போட்டு தள்ளுவா. ஆனா இன்னொரு லாஜிக் இடிக்கும், நீ ஏமா மித்த வீட்டுல இருக்கிறவங்களை போட்டு தள்ளன அப்படின்ட்டு. ஒருவேளை உனக்கு கிடைக்காத வீடு அந்த ஏரியால இருக்க யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு சொல்லி நினைச்சியோ, அதனாலதான் இப்படி பண்றியோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்ப அப்படியே இங்க சீனை கட் பண்ணி கரண்ட் சிச்சுவேஷன்ல தான் காட்டுவாங்க. அந்த போலீஸ் வந்து கதவை தட்டுவாங்களா, இந்த சானு அப்படியே ஒண்ணுமே நடக்காத மாதிரி கொஞ்சம் மட்டும் கதவை திறந்து வச்சு பேசுவா. சாரி சார், நான் பாட்டை ஆன் பண்ணிட்டு ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு தூங்கிட்டேன், அதனாலதான் பாட்டு சத்தம் இவ்வளவு ஹையா இருந்தது எனக்கு தெரியவே இல்லை, சாரி மன்னிச்சுக்கோங்க, நான் ஆஃப் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சரி ஓகே, பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த போலீஸும் போகலான்னு சொல்லிட்டு இப்படி திரும்புவாங்க. கரெக்டா இப்ப பின்னாடி பார்த்தா கத்தி குத்தோட ஒரு பொண்ணு நடந்து வரும். இத பார்த்து அந்த 2 போலீஸும் உள்ள என்னதான் நடக்குது, கதவை தர அப்படின்ட்டு இடிச்சுக்கிட்டு வருவாங்க. உள்ள பார்த்தா அங்க ஏற்கனவே 2-3 பேர் செத்து கிடப்பாங்க. ஐயோ இங்கதான் தப்பா இருக்கு அப்படின்ட்டு டக்குன்ட்டு கன் எடுக்கலான்னு பாப்பாங்களா. ஆனா அந்த சேன் தான் ஏற்கனவே முழு சைக்கோவா மாறிதான் நீங்க நிக்கிறா. அப்புறம் என்ன, அந்த போலீஸுக்கும் அதே நிலைமை தான். என்ன இந்த விட்ட கத்தியை யூஸ் பண்ணாம அவங்க கண்ணே பிடிங்கி டக்கு டக்குன்னு ஷூட் பண்ணிடுவா. அப்புறம் அந்த 2 போலீஸும் அதே இடத்துல மர்கையாதான். இப்போ இவ்வளோ சம்பவத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி 2 நாள் கழிச்சு இவ ஆபீஸ்ல உட்காந்து ஹாயா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. எப்பயும் போலதான் கஸ்டமர் சர்வீஸ் வேலையா, ஒவ்வொரு கஸ்டமருக்கா கால் பண்ணி உங்களுக்கு லோன் வேணுமா, அது வேணுமா அப்படின்ட்டு சிரிச்ச முகத்தோட பேசுவா. என்னடா இவ இவ்வளவு சிரிச்ச முகத்தோட இருக்கா, அப்ப அந்த வீடை ஒருவேளை வாங்கிட்டாளா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அப்போ கரெக்டா இவளுக்கு இந்த வீடை முடிச்சு கொடுக்கறக்கா ஒரு புரோக்கர் இருந்திருப்பான்ல, அவன் கால் பண்ணுவான். அவன் இப்ப கால் பண்ணி, மேடம் நம்ம சொன்ன ரேட்டுக்கே முடிச்சுக்குவோம், நீங்க அமௌண்ட் மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆனா அதுக்கு அந்த சேன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, நீங்க சொல்றதுலாம் வாஸ்தவம் தான், ஆனா நீ காலைல நியூஸ் பேப்பர் பாத்தீங்களா, அந்த அபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட 5-6 கொலை நடந்திருக்கு. ஐயோ நினைக்கவே கொலை நடக்குதுப்பா, அந்த அபார்ட்மெண்ட்ல நான் போய் தங்குறதா. பட் இருந்தாலும் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி என்னதான் இருந்தாலும் நான் தங்க போற வீட்டுல கொலை நடக்கல, பக்கத்து வீட்லயும் மேல் வீட்லயும் தானே, சோ அதனால இந்த வீடை வாங்கிக்கிறேன். பட் நீங்க சொல்ற பிரைஸுக்கு கிடையாது, நான் கேட்கிற பிரைஸுக்கு தான். நீங்க சொன்ன பிரைஸை விட 30% குறைச்சுதான் இப்ப அந்த வீடை நான் வாங்க போறேன். ஓகேனா சொல்லுங்க, இல்லனா எனக்கு வேண்டாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி பிகு பண்ணிக்குவா. ஆக்சுவலி இப்ப அந்த ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு வேற வழியே இல்ல. ஏன்னா இப்படி ஒரு கொலை நடந்தனையும் எவனும் அந்த அபார்ட்மெண்ட் பக்கமே போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம கொலை நடந்த வீட்டுக்கு அப்படியே பக்கத்து வீடு தான் நம்ம ஹீரோயின் கேட்கிற வீடு. சரி எதுக்கு அந்த அளவுக்கு லாபம் அப்படின்ட்டு அவங்க நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டுருவாங்க. ஆனா பாவம் அந்த ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு தெரியல, அந்த 5-6 கொலையும் பண்ணதும் இவதான் அப்படின்ட்டு. அதே மாதிரி இவ நல்ல நேரம் போல எந்த ஒரு தடையுமே இவளுக்கு அகென்ஸ்டா கிடைச்சிருக்காது. கொலகார யாருன்ட்டு இன்னும் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க போலீஸ். ஆக்சுவலி இப்பதான் இவளோட பிளானே ஃபுல்லா புரிய வருது. என்னன்னா, இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க போட்டு தள்ளினா கண்டிப்பா இப்ப கரண்ட்ல விக்காம இருக்கிற வீடு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டுதான் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த சில வேற ரேண்டமா கொண்டிருக்கா. அடுத்து என்ன, இவ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த கடல் வியூ இருக்கிற வீட வாங்கிருவா. அப்படியே இப்ப அந்த வீட்டுக்கிட்ட போய் நின்று அந்த கடலை பாத்துக்கிட்டே, நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துருச்சு, அதனால எத்தனை உயிர் போனாலும் எனக்கு கவலையே இல்லை, எனக்கு ஏன் ஆசைதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அந்த கடலை பார்த்து ஒரு சிரிப்பா பார்க்கணும். இதெல்லாம் பாக்குறப்ப ஒரு வீட்டுக்காக இவ்வளோ கொலையாமா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அப்படியே இதே இடத்துல இந்த படம் முடியுது. இதுல மெயினான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இது உண்மையிலேயே நடந்த சம்பவம். 2005 சம்திங்ல ஹாங்காங்ல நடந்த ட்ரூ இன்சிடென்ட் தான் இது. அதை வச்சுதான் ஒரு படமா எடுத்திருக்காங்க. இத படமா பாக்குறக்கே கொலை நடுங்குது. இது உண்மையிலே நடந்திருக்குன்னு நினைக்கிறப்ப எப்பா யோசிக்கவே முடியல, தலை சுத்துது. சோ ஓகே கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. ஓகே கைஸ், வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.